வெல்கம் டு ரெஸ்லிங் இனிமேல் தமிழ் சேனல். இந்த வீடியோல பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ நடந்து முடிஞ்ச AEW டைனமிக் ஷோட ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்துருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுமா. இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச AEW டைனமிக் ஷோட ரேட்டிங் நான் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8.5. அந்த அளவுக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெஸ்ட்டான மேட்சஸ் எல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. என்னன்றதை டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்து நம்பர் 1 கேலி ஃபிஷர் தான் ஓப்பனிங் செக்மெண்ட் வந்து பண்ணுறாரு. அப்போ அவர் இப்போதைக்கு ஸ்டீவ்ஸ்லாண்டில் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற AEW டைனமிக் ஷோவில் மேட்ச் வந்து பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி லேயர் ரஷ் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன கான்ட்ரவர்சி. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஆயிருது இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் செக்மெண்ட்குள்ளே. அதனால வில் ஆஸ்பிரே என்ன சொல்லிட்டாருன்னா, வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க வேணாம், இன்னைக்கே வந்து பார்த்தோன்னா உனக்கு எனக்கு வந்து மேட்ச் பண்ணி வச்சுக்கோ. அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் ஸ்டீவ்ஸ்லாண்டுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் நான் வந்து பதிலடி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பேசி சொல்லிட்டாரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா, பிராக் பிரிக்சனுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து என்னன்னா, போன வாரம் நடந்த ஷோவில் அவர் வந்து சப்மிஷனில் தோக்கலன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால இன்னைக்கு எனக்கு சிங்கிள் மேட்ச் வேணும் ஜான் மாக்ஸ்லி கூட அப்படின்றதுக்காக ஜான் மாக்ஸ்லிக்கும் மார்க் பிரிக்சனுக்கும் ஒரு மேட்ச். அண்ட் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜான் மாக்ஸ்லி எப்பயுமே தரமான பர்ஃபார்மன்ஸ், மார்க் பிரிக்சன் சொல்லவே வேணாம், அவரோட வயசுக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸே கொடுக்க மாட்டாங்க, அல்டிமேட் தான் கொடுப்பாரு. அண்ட் இந்த மேட்ச்சில் அவரோட முகத்துலேருந்து ரத்தம் வரும். ஸோ அதை ஜான் மாக்ஸ்லி கடிச்செல்லாம் விற்பார் பாருங்க, இருக்குல்ல அதெல்லாம் ரண கொடுறோம். அண்ட் இருந்தாலும் ஜான் மாக்ஸ்லி லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்மிஷன் ஓவலி நீ சொன்னேல சப்மிஷன் மேலும் நான் தோக்கலன்ட்டு, ஸோ அதே மாதிரியே சப்மிஷன் மேலே தோத்து போடா அப்படின்ற மாதிரி வந்து பண்ணி விட்டாரு. இந்த டைமில் நான் எதிர்பார்த்தது ஹங்கமன் ஆடம் பேசி தான். ஏன்னா அவருக்கும் ஜான் மாக்ஸ்லிக்கும் டெக்ஸஸில் ஒரு மெயின் மேட்ச் இருக்குல்ல, ஸோ அதனால் அவர் எதிர்பார்த்தேன் அவனை வரல. நெக்ஸ்ட் மெர்சிடஸ் மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டோனி ஸ்டோம் மேட்ச்சில் அவங்க 2 வேடிக்கை பார்க்க போகிறாங்க. அதனால எனக்கு தனி டேபிள் வேணும், சாப்பாடு வேணும், அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே டைமில் டோனி ஸ்டோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பண்ணுறாங்க. அது யாரு கூடனா, ஜூலியார்ட் அண்ட் ஸ்கை ப்ளூ கூட அகேன்ஸ்டாக வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டைமில் டோனி ஸ்டோம் சப்மிஷன் மூலியமாக ஸ்கை ப்ளூவை தோக்கடிச்சாங்க. அண்ட் தோக்கடிச்சதுக்கப்புறமா மெர்சிடஸ் மோன் கிட்ட அவங்க தானே இப்போ வந்து குவாலிஃபை ஆகி ஸோ டெக்ஸஸில் இவங்க 2க்கான மேட்ச் வந்து நடக்க போகுது. அண்ட் என்னை பொறுத்தளவுக்கு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டைமில் டோனி ஸ்டோம் கூட வின் பண்ண வச்சிருங்க. என்னை பொறுத்தளவுக்கு மெர்சிடஸ் மோனை வின் பண்ண கேடா எத்தனை டைட்டிலும் அவங்க கொடுப்பீங்க. நெக்ஸ்ட் நம்பர் 2, அதாவது பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வில் ஆஸ்பிரே இப்போதைக்கு செக்மெண்ட் பண்ணுறாரு. அங்கே வந்து MJF வந்து எனக்கு ஒரு, அதாவது நீ உனக்கு ஒரு தரமான ஒரு வாய்ப்பு இருக்குது, நீ அதை யூஸ் பண்ண மாட்டேற, அதாவது ஹர்ட் சிண்டிகேட் நீ சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி MJF சொல்லும் போது அவர் சட்டையை எப்படி தூக்கிறாரு. MVP பின்னர் வந்துட்டு இங்கே பாரு நல்ல விஷயம் தான் சொல்கிறான், ஹர்ட் சிண்டிகேட் ஒன்று அதாவது அரவணைச்சோன்னு வச்சுக்கோயே, நீ உள்ளே வந்து நிறைய டைட்டில் வந்து வின் பண்ணலாம், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயே ஒன்று நாங்கள் எந்த மாதிரி பண்ணுவோன்னு தெரியாது. ஸோ அதான் ஹர்ட் சிண்டிகேட்டோட பாலிசிஸ். ஸோ அதனால் பாபி லாஸ்லி தட்டி விட்டு போயிட்டார் டிஷர்ட்டில். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா MVP பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, டெக்ஸஸில் அண்ட் எங்களோட டாக் டீம் மேட்ச் வந்து இருக்க போகுது, ஆனால் இன்னும் ஆப்போனட் வந்து சூஸ் ஆகல. அண்ட் இருந்தாலும் நாங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸஸில் மேட்ச் ஒன்று போகிறோம், டாக் டீம் மேட்ச். அண்ட் இங்கே எங்களோட தம்ஸ் வந்து உயர்ந்து தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி MVP சொல்கிறாரு. அண்ட் இங்கே இருந்தாலும் நான் எதிர்பார்த்தது என்னன்னா, ஸோ டெக்ஸஸில் டாக் டீம் மேட்ச் வந்து பண்ண போகிறாங்க. அங்கே ஆனால் ஆப்போனட் இல்லை, அதனால கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் ஆப்போனட் வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே வந்துட்டாங்க. ஆனால் இங்கே MJF வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நான் ஹர்ட் சிண்டிகேட் கூட சேர்ந்துட்டேன், நான் வந்து யங்கஸ்ட் AEW சாம்பியன், ஸோ இந்த டீம் வச்சு நான் கண்டிப்பாக வந்து வேர்ல்டு வைட் சாம்பியன் திருப்பி எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ MJF வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் சைட்லேருந்து அந்த மெக்சிகோனோட கொடியை வந்து டீஸ் பண்ணுறாங்க. அப்பயே தெரிஞ்சிருச்சு ஏதோ மாஸ்க் பட்டம் ஒன்று தான் வர போகிறாங்கன்ட்டு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா லூச்சா ப்ரோஸ்லேருந்து ஸோ சேலஞ்சராக கமாண்டர் வந்திருக்காரு. கமாண்டர் கூட ஸ்பீட் பால் மைக்கி அண்ட் கெவின் மேஷ் இவங்க 3 பேர் வந்திருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு இவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு நிற்கிறாங்க. ஆனால் MVP அதை அக்செப்ட் பண்ண மாட்டாரு. ஸோ அதனால என்ன சொல்கிறாங்க, MVP நீங்கள் நடக்க போகிற மேட்ச்சில் நீங்கள் அதை வின் பண்ணி அங்கே பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு. ஸோ இங்கே பீஸ் மோட்டார் டீம்ஸுக்கும் அங்கே ஸ்பீட் பால் மைக்கி டீமுக்கும் ஒரு மேட்ச் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் பொறுத்தளவுக்கு என்னன்னா தரமான பர்ஃபார்மன்ஸ், ஸோ ஹை ஃப்ளைங் ரெஸ்லர்னால இங்கே வந்து அசால்ட்டாக வந்து முடிச்சு விட்டாங்க. அண்ட் இங்கே மேட்ச் வந்து பார்த்தோன்னா கமாண்டர் டீம் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறமா பாபி லாஸ்லி அவங்களோட டீம் வந்து இப்போதைக்கு சவால் விட்டுருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் நடக்க போகிற AEW டைனமிக் மேட்ச்சில் ஒரு ட்ரையாஸ் மேட்ச் பண்ணலாம், அந்த மேட்ச்சில் வின் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல்ஸ் பார்த்துலாம் அங்கே சொல்லிட்டு, ஆனால் இருந்தாலும் அங்கே ஸ்பீட் பால் மைக்கே எல்லாருமே அடித்து நகடிட்டாங்க. ஸோ MJFலாம் மூக்கில் உடச்சி விட்டாங்க. அண்ட் இங்கே 3 பேர் சேர்ந்து அடிச்சு இப்போ டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. MVP வந்து குச்சி வச்சுட்டு ஸோ அதனால் தடுத்துட்டாரு. அண்ட் இவங்களுக்கான ட்ரிபிள் டீம் அதாவது ட்ரையாஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீசன் நடக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 3, அதாவது இப்போ அதிக ஆடம் கோல் டீம் என்ன சொல்லுவாங்கன்னா TNT சாம்பியன் ஜானிக்கா இருக்கணும், அதாவது டான் கால்ஸ் ஃபேமிலியை வந்து ஒம்பளுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த மேட்ச் வந்து மெயின் இவெண்ட்டாக பண்ண போகிறாங்க. அண்ட் இங்கே வில் ஆஸ்பிரேக்கு லேயர் ரோஷுக்கு ஒரு மேட்ச். இந்த மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் எப்போயுமே வில் ஆஸ்பிரே வேறு லெவல் பண்ணிடுவார். அண்ட் இருந்தாலும் லேயர் ரோஷில் அந்த டீம் ஆப்போனட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ உள்ளே வந்து கல்லாட்டான அனுப்புவாங்க. ஆனால் இருந்தாலும் இங்கே வந்து வில் ஆஸ்பிரே வின் பண்ணிடுவார். வின் பண்ணக்கப்புறமா ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து வில் ஆஸ்பிரே அட்டாக் பண்ணும்போது அங்கே வந்து ஹங்கமன் ஆடம் பேஜ் வந்துடுவார். ஸோ இந்த செக்மெண்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஹங்கமன் ஆடம் பேஜ் வந்ததுக்கப்புறமா நான் எதிர்பார்த்தேன்னா டெத் ரைடர்ஸ் தான். ஸோ அவங்க வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க. அண்ட் இப்போதைக்கு வில் ஆஸ்பிரே அண்ட் ஹங்கமன் ஆடம் பேஜ் 2 பேரும் சேர்ந்து டெத் ரைடர்ஸ் ஓட விட்டாங்க. அண்ட் லிட்டரலி தரமான செக்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா FTR ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பண்ணுறாங்க. இந்த மேட்ச் அந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. ஸோ அதில் FTR வந்து வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து டான் கால்ஸ் ஃபேமிலி, ஸோ கேலி ஃபிஷரோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அகெயின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் இங்கே ஃபைனல் மெயின் ஈவெண்ட்டாக சேம் அதே தான் டான் கால்ஸ் ஃபேமிலி வந்து பண்ணுறாங்க. அண்ட் அனதர் ஒரு பாட்டு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் கோலோட பெர்ஃபார்மன்ஸ் லிட்டரலி வேறு
லெவல். அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தா ஆடம் கோல் டீம் வின் பண்ணக்கப்புறமா ஃபஸ்ட்டு வின் பண்ண அந்த டான் கேட்ச் இருக்காங்க கெய்லி ஃபிச்சரோட டீம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்காங்க. இந்த ஸ்டோர் லைன் அப்படியே வந்து கொலிஷன் சொல்ல ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இங்கே இன்னைக்கு நடந்த ஷோவோட ரேட்டிங் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. தேங்க்யூ.